சின்னம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா சீமான் இல்லடா. ரெடியா? ஓகே ஓகே. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மர்ம மரணம், அந்த மரணத்தையொட்டி எழுப்பப்பட்ட அந்த மர்மமான கேள்விகள், மர்மமான முடிச்சுகள் போன்றவற்றை எழுப்பதற்காக போடப்பட்ட அந்த ஆணையம், அந்த ஆணையத்தினுடைய அறிக்கை இப்போ ரீசெண்டாக சட்டப்பேரவையில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்பா, ஒரு வழியாக ஒரு மாதிரி செய்தியாளர், இந்த பத்திரிகையாளர் மாதிரி ஒரு மாதிரி மூச்சு பிடிச்சி அப்படியே ஃப்ளோவில் பேசிட்டேன்ல, இதுக்கு மேலே நம்மளால் தாக்கல் பிடிக்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, அந்த அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி அவருடைய தலைமையில் அந்த ஆணையம் அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த அறிக்கையில் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஏன்னா ரொம்ப பழைய மேட்ரு இது. நான் அப்போ பேசணும் இப்போ பேசணும் தள்ளி இன்னும் ஆகி போச்சு. அதனால் அந்த அறிக்கையில் அக்கு வேற ஆணி வேற பல பேர் பிரித்து மேய்ஞ்சிருப்பாங்க. இந்த அறிக்கையில் பேசப்படாத விஷயங்கள் தோண்டி எடுத்துகிட்டு வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு எந்த பாயிண்ட் பேசினாலுமே அது அருந்த பழசாக இருக்க போகுது. அதனால் அதை நம்ம உள்ளுக்குள்ளே போய் அலசி ஆராயலாம் போகிறதில்ல. இதில் முக்கியமான 2-3 பாயிண்ட்டுகள் மட்டும் என்ன, பேச வேண்டிய அந்த பாயிண்ட்டுகள் என்ன, இதில் முன்னாடி என்னென்ன பொய் சொல்லியிருக்காங்க, அந்த பொய் எல்லாம் இந்த ஆணையம் வந்து அந்த அறிக்கையில் எவ்வாறு உடைத்திருந்திருக்கிறது, இந்த அறிக்கையை ஒட்டுமொத்தமாக எந்த டீமை கொண்டு போய் கூண்டுக்குள்ளே நிறுத்த போகுது, இந்த அறிக்கையின் மூலமாக தப்பிக்கக்கூடிய சில தலைகள், அது எந்தெந்த தலைகள்னு பொதுமக்கள் பார்வையில் இதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு அறிக்கை வந்தும் அதாவது பொட்டியை வாங்கி கொண்டு பொட்டி பாம்பாக அடங்கி கிடக்கிற அந்த இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று கூவிய அந்த குரூப்புகள் யார் யார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேரடியாக நம்ம விஷயத்துக்குள்ளே போயிடுவோங்க. அந்த அறிக்கையில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த ரிச்சர்ட் பீலே அப்படிங்கிற ஒரு ஃபாரின்லேருந்து டாக்டரை இறக்குமதி பண்ணி அவரை அதுக்காக கொண்டு வந்தாங்க, ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்து அந்த ரிச்சர்ட் பீலேங்கிற அந்த வெளிநாட்டு மருத்துவர் வந்து ஜெயலலிதா அவர்களை பரிசோதித்து விட்டு ஆன்ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்ஜியோ மருத்துவ முறையை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயலலிதா அவர்களுடைய இறுதி மூச்சு வரை அந்த ஆன்ஜியோ என்கிற அந்த மருத்துவ முறை செய்யப்படவே இல்லை என்று இந்த அறிக்கை சொல்கிறது. அப்போ அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்காகத்தான் ஃபாரின்லேருந்து அந்த ரிச்சர்ட் பீலே அப்படிங்கிறவரை வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கு அப்புறம் பரிசோதிச்சு சொன்னதுக்கு அப்புறமும் அதை பண்ண விடாமல் தடுத்தது யார், எதற்காக பண்ண விடாமல் தடுத்தார்கள்? உண்மையிலேயே மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் மீது அந்த அருகில் இருந்தவர்கள் வந்து உண்மையான அன்பை, அரவணைப்பை, பாசத்தை செலுத்தியிருந்தார்கள் என்றால், ஜெயலலிதா அவர்களை பிழைக்க வைப்பதுதான் தங்களுடைய நோக்கம் என்பது உண்மையாக இருந்திருந்தால், அல்லது ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தை தள்ளி போடுவது அதுதான் நோக்கமாக இருந்திருந்தால், அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வர்றாரு, அவர் சொல்கிறதானே ஃபாலோ பண்ணணும். அதுக்கு தானேப்பா அவர் அவங்கள்ட்ட செலவு பண்ணி அங்கிட்ட வர வச்சுருக்காங்க. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமும் அதை பண்ணாமல் இறுதி மூச்சு வரை பண்ணவே இல்லைனாக்கா அப்புறம் ஏன் அவரை வர வச்சாங்க? சும்மா அப்படி பத்திரிகையில் ரிச்சர்ட் பீலே நாங்கள் பாருங்க டாக்டரை வர வச்சு நாங்கள் பார்த்தீங்களா நாங்கள் வந்து எவ்வளோ அக்கறையாக செயல்படுறோம் என்று காண்பிப்பதற்காக அது செஞ்சாங்களா? அல்லது கடைசியில் ஏதாவது கணக்கு கேட்பாங்க, 2 இட்லி 2 கோடி ரூபான்னு காமிச்சது மாதிரி இந்த இவருக்கு ஏதாவது பில்லை போட்டு விட்டு அவர் கன்வின்ஸாக கையில் கொடுத்து அனுப்பிச்சுட்டு பாக்கி நம்ம ஆட்டையை போட்டுக்கலான்னு சொல்லி அதற்காக இவரை வர வைத்தார்களா? இப்போ எதற்காக தான் வர வச்சிங்க அவரை அப்படிங்கிற கேள்வி இன்னமும் இங்கே தொக்கி தான் நிற்கிது. 2வது, எய்ம்ஸ் மருத்துவக்குழுலேருந்து கிட்டத்தட்ட 5 முறை வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். இது மதுரை எய்ம்ஸ்லேருந்து. ஏப்பா நீ வேற சும்மா இருப்பா, இல்லை இது உண்மையான எய்ம்ஸ்லேருந்து வந்து ஒரு 5 முறை அந்த மருத்துவக்குழு வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஜெயலலிதா அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லை அப்படின்னு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அந்த அறிக்கை சொல்லுது. எனக்கு என்ன கேள்வினாக்கா, அப்போ 5 தடவை எய்ம்ஸ் வந்து பார்த்துருக்கு, ஃபாரின்லேருந்து ரிச்சர்ட் பீலே வந்திருக்காரு, இதெல்லாம் பத்திரிகை செய்திகளில் ஊடகங்களில் செய்திகள் ஆகுது. இவ்வளோ வந்து இப்போ உள்ள ஒன்றுமே நடக்கலை, இவங்க சொன்னது எதுவுமே ஃபாலோ பண்ணல, முறையான சிகிச்சை அளிக்கப்படலைனாக்கா அப்போ எதற்காக அந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ ஒரு பாதுகாப்பு போட்டு யாரையும் 2வது தளத்துக்கு 3வது தளத்துக்கு வரக்கூடாது, இந்த ஃப்ளோருக்குள்ளே யாரும் வரக்கூடாது, இதெல்லாம் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குன்னு வச்சிருந்த அந்த கும்பல் யார், எதற்காக வைத்திருந்தீர்கள்? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? இது முன்னாடியே கேட்ட கேள்வி அங்கேயும் நம்ம கேட்குறோம். அதை தாண்டி இந்த எய்ம்ஸ் மருத்துவக்குழு 5 முறை வந்துட்டு போயிருக்கு. இது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள மருத்துவக்குழு 5 தடவை வந்துட்டு போயிருக்கீங்கனாக்கா, இன்னைக்கு சொல்கிறீங்கல்ல அந்த அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களா விசாரணையில் முறையான சிகிச்சை அளிக்கப்படவில்லைன்னு, இது அன்னைக்கே நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்ல வேண்டாம். போய் நம்ம ஜி இருக்காப்புல, இல்லை நம்ம ஜி யார், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு நெருங்கிய நண்பர் அவங்க, கொள்கை அளவிலும் சரி கோட்பாட்டு அளவிலும் சரி எல்லாம் நெருங்கிய நண்பர்கள் அவங்க. இப்போ நீங்கள் நேரடியாக ஜிகிட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல, ஐயா இந்த மாதிரிங்க நாங்கள் 1 முறை 2 முறை இல்லைங்க 5 முறை போயிட்டு வந்துட்டோமுங்க, உங்கள் நண்பர் ஜெயலலிதா அவர்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படலைங்க, இதை நீங்கள் தாங்க ஜி என்னென்னு வந்து கேட்கணும். ஏகப்பட்ட மாநிலங்களில் ஆட்சி எல்லாம் முடிச்சு கவிழ்த்து விட்றீங்க, குதிரை பேரம் நடத்தி கண்ணாப்பலான்னு வந்து ஆட்சி இப்படி கவுக்குறீங்க அப்படி கவுக்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, முழு திறமையவாதியாக இருக்கீங்க நீங்கள், மும்பிட்டு பழத்தை வச்சு ஏன் நம்ம கஷ்டப்படணும், வாங்க உங்கள் நண்பர் கஷ்டப்படுறாரு பாருங்க, அவங்க தோழி வந்து என்னென்னு கேளுங்க, அவங்களுக்கு சரியான முறையான சிகிச்சை அளிக்கப்படுறதில்ல, அவங்க வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு ஏன் நீங்கள் போய் சொல்லலை? இப்போ அல்லது இதே ரிப்போர்ட்டை அன்னைக்கு நீங்கள் ஒன்றிய அரசிடம் கொடுத்தும் ஒன்றிய அரசு இதை வெளியில் சொல்லாமல் கமுக்கமாக பாதுகாத்ததா? ஒருவேளை பாதுகாத்தது என்றால் எதற்காக பாதுகாத்தார்கள்?
இதெல்லாம் நம்ம கேள்வி எழும்ல. அப்புறம் சசிகலா அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இடையே ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அப்புறம் சசிகலா அவர்கள் வெளியில் போயிருந்தாங்க. திரும்ப 2012 இன்னும் நினைக்கிறேன், சில ஞாபகம் இல்லை, திரும்ப வந்து சேர்ந்தது. ஸோ திரும்ப வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமான இந்த உறவு நட்புங்கிறது சுமூகமாகவே இல்லை அப்படின்னு இந்த அறிக்கையை சொல்ல வருதுங்க. இப்போ சுமூகமாகவே இல்லை அப்படின்னாக்கா அதுவும் ஜெயலலிதா அவர்கள் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப முடியாமல் தான் ஃபர்ஸ்ட்லேயே போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்படின்னா அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில டிவி நியூஸுக்கெலாம் வந்து சில பேர் வந்து பேசினாங்க, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்தேன், மேலே அம்மா வந்து 2 இட்லி தின்னாங்க, அப்புறம் கெட்டு சட்னி போட்டாங்க, கெட்டு சட்னியில் ஏன் உப்பு கம்மியாக இருக்குன்னு கேட்டாங்க, சாத்துக்குடி சூஸு கேட்டாங்க, சாத்துக்குடி சூஸில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போடணும் வேறு அம்மா கேட்டாங்க அப்படின்லாம் சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா? அப்போ ஆளுநர் அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆனால் ஃபோட்டோக்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை. இப்போ ஒருவேளை ஆளுநர் அவர்கள் போய் சந்தித்தது உண்மை என்றால் அந்த ஃபோட்டோ சரி அன்னைக்கு நீங்கள் அரசியல் சூழல்னால வெளியிடாமல் கூட இருந்திருக்கலாம். பட் இன்னைக்கு நீங்கள் வெளியில்லாமல் இதை இந்த பாருங்கள் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம் அம்மாவை, அம்மா அப்போ நல்லா தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்கள் வெளியில்லாமல் ஃபோட்டோவை ஏங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பு. ஒரு தமிழ்நாட்டினுடைய முக்கியமான முதலமைச்சர் அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அதை ஆளுநர் சந்திக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுத்து வச்சிருப்பாங்களா? அது எப்படி ஆதாரம் இல்லாமல் சந்திச்சுட்டு வருவாங்களா? சந்திச்சிருவாங்க. அந்த ஃபோட்டோ ஏன் ரிலீஸ் பண்ணல? சரி, ஒருவேளை ஃபோட்டோவும் எடுக்கல வீடியோவும் எடுக்கல வச்சுப்போம், இவங்க போய் சந்திச்சுட்டு வந்தாங்கல்ல, அப்போ சந்திச்சுட்டு வந்துட்டு ஆளுநர் ஏன் வந்து அவங்க ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க அல்லது அவர்களுக்கான சரியான சிகிச்சை அளிக்கப்படவில்லை, நான் விசாரித்தேன் போன்ற இந்த தகவல்களை ஏன் அவர் வந்து வெளியில் சொல்லவே இல்லை? அல்லது இதை தெரிந்து கொண்டே யாராவது சொல்லக்கூடாது அப்படி என்று சொல்லி ஆளுநர் அவர்கள் சொல்லாமல் இருந்தார்களா போன்ற கேள்வி உங்களுக்கும் தோன்றுகிறதா? எனக்கும் தோணுது. ஆனால் பதில் தான் நம்மகிட்ட இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் பொழுது யாரோ கூட இல்லை, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக தான் இருந்தாங்க, அவங்க முதலமைச்சராக தான் இறந்து போனாங்க. ஸோ அப்படியாப்பட்ட முதலமைச்சராக இருக்கும் பொழுது உடல் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்கணுமா இல்லையா? ஏன் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் சீரியஸாக இருக்க முடியலனாக்கா ரூலிங்கில் இருக்காங்க, அவங்க தான் முதலமைச்சர், அப்போ வந்து பார்க்கணும்ல, வந்து பார்க்கவே இல்லையே, என்னவா இருக்கும்? ஏங்க, கலைஞர் அவர்கள் சீரியஸாக இருக்காரு, அப்போ அவர் வந்து ஆளுங்கட்சியெல்லாம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்கள் போய் கலைஞரை பார்த்தாரு, ஏன் ஜெயலலிதா அவர்களை பார்க்க வரல? அதுவும் ஜெயலலிதா அவர்களும் நரேந்திர மோடி அவர்களும் எதிர்முதிருமா? கொஞ்சம் கொள்கையில் அப்படி இப்படி ஒத்து போகிற நபர்கள் தானே ரெண்டு கட்சியுமே. அப்போ நேரடியாக வந்து பார்த்துக்கணும். ஏன்னா நரேந்திர மோடி அவர்களுடைய பதவியேற்பு விழாவுக்கு ஜெயலலிதா போனாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்குது. அவ்வளோ நெருக்கம் அவங்க ஏன் வரவே இல்லையே? நரேந்திர மோடி அவர்கள் என்னவா இருக்கும்? இதோட இதுக்கு முன்னாடி பேரறிஞர் அண்ணா அவர்கள், அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், இவங்கெல்லாம் உடல்நிலை சரியில்லாத பொழுது இவங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி சிகிச்சை அளிப்பதற்காக அப்போ உள்ள பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்து நடவடிக்கை எடுத்து இவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த பொறுப்பு இருக்குல்ல அவங்களுக்கு, வந்து பார்க்கவே இல்லையா? வந்து பார்த்துட்டு உடல்நிலை சரியில்லையா, இவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும்னு சொல்லி அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணலாம்ல, வந்து பார்க்கவே இல்லையாப்பா? இவங்களை வெளிநாட்டுக்கும் அவங்க வந்து பார்த்து அனுப்பவே இல்லையா? என்னவா இருக்கும்? அப்புறம் அப்போ உள்ள தலைமைச் செயலர் அவர்கள் வந்து பார்த்துட்டு சொன்னதாக அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா ஜெயலலிதா அவர்களுக்கு நம்ம போய் பார்க்கும் பொழுது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்படின்னாக்கா இதயத்தை ஹார்ட் வந்து ஓப்பன் பண்ணி சர்ஜரி பண்ணுறது. ஸோ அதை வந்து அதுக்கான ப்ராப்பரான அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் பண்ணாமல் அவங்க ஒரு வார்டில் இருந்திருப்பாங்களா, அந்த வார்டில் வச்சே அந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க. அதை நான் ஏன்னு கேட்டேன். ஆனாக்கா அவங்க அவசர நேரம் அப்படின்னாக்கா பண்ணலாம் அப்படிங்கிற பதில சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் வந்து நமக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. அவ்வளோ ஒரு கண்காணிப்பில் இருக்காங்க, யாரையும் உள்ளே விடலை, அப்போல்லோக்குள்ளே இத்தனை ஃப்ளோருக்கு மேலே வரக்கூடாது, அங்கேயே நிற்க வச்சு அனுப்புங்க, யாரும் உள்ளே போகக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, பக்கத்தில் டாக்டர்ஸு நர்ஸு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த ஆப்ரேஷன் குறிப்பிட்ட ஆப்ரேஷன் பண்ணணுன்னாக்கா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போகிறது என்ன சிக்கலுக்கு போகுது? அவங்க நடக்க வச்சா கூட்டு போக போகிறாங்க, அந்த ஒரு வீலிங் மாதிரி இருக்கும், தள்ளிட்டே போக போகிறாங்க. அப்படியே உடல் வந்து ஷேக் ஆகாமல் கூட அங்கே போகிற அளவுக்கு ஒரு உயர்தர அந்த வாகனங்கள்லாம் வச்சுருப்பாங்க அப்போலோவில், அதில் வச்சு தான் கொண்டு போக போகிறாங்க. இப்போ அதில் அந்த அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு கூட உங்களால் முடியாத அளவுக்கு தான் இருந்தாங்களா? முடியாத அளவுக்கு தான் இருந்தாங்கனாக்கா அப்புறம் எதுக்கு வெளியில் வந்து இட்லி தின்னாங்க, சட்னி தின்னாங்க, ஜூஸ் குடிச்சாங்கன்னு எதுக்கு வெளில வந்து சொன்னாங்க? அடுத்ததான் நம்ம யார்கிட்ட கேள்வி எழுப்பணும்னாக்கா நமது ஆருயிர் அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட தான் நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா இந்த அறிக்கை வந்துருச்சுங்க. இந்த அறிக்கை வந்து நம்ம அண்ணனும் ஏதாவது இதற்காக ஒரு அறிக்கை விட்டுருப்பாருனாக்கா வழக்கமாக அவங்க அதான் பண்ணுவாங்க, ட்வீட் போடுவாங்க, அறிக்கை விடுவாங்க, அப்படிலாம் யூடியூப் சேனல் 2 சேனலில் பேட்டி கொடுப்பாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க. சரி, அண்ணன் ஏதாவது பேசியிருப்பார், வீறு உண்டு எழுந்திருப்பாரு. ஏன் அண்ணன் வீறு உண்டு எழுந்திருப்பாருனாக்கா எதுக்கெடுத்தாலும் சீமானே பொறியாப்பான்னு சொல்லி கேட்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணன் யாரு? அதிமுகவுக்கு அண்ணன், அதிமுகவும் இப்படி சும்மாவா? அண்ணன் யாருக்கு ஓட்டு கேட்டிருக்காரு? திமுக ஓட்டு கேட்டிருக்காரா? கேட்டதில்ல. பிஜேபிக்கு ஓட்டு கேட்டிருக்காரா? கேட்டிருக்காருல்ல, மறந்துட்டேன். சரி, ஓகே. அதான் திமுகவுக்கு ஓட்டு கேட்டதில்லை, அவன் அதிமுகவுக்கு கூவி கேட்டிருக்காப்ல. இலை மலர்ந்தான் இலை மலரும் யார் பேசுனா? நம்ம அண்ணன் தொண்டை கிளிய கத்துனாப்ல, ஊரெல்லாம் சொல்லுவாங்க.
அறுத்து விட்ட ஆடு மாதிரி ஏன்டா குதிக்கிறேன்னு அந்த மாதிரி அண்ணன் குதிச்சுல ஓட்டு கேட்டாப்புல. இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு ஓட்டு கேட்டாப்புல. எங்களது ஈழத்தாய் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்திலாம் ஓட்டு கேட்டாப்புல அண்ணன். ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து கேள்வி எழுப்பணும், என்னென்ன இப்படி அறிவுகிட்ட குக்கரத்தனமாக பேசுகிறேன்னு. சட்டமன்றத்தில் அவங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, பிரபாகரன் அவர்களை பிடித்து வந்து தூக்கிலிட வேண்டும்னு தீர்மானம் நிறைவேற்றுறாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் புலிகளுடன் ஈழத்துடன் தொடர்பு வைத்திருப்பதாக அன்றைய ஆளுங்கட்சி திமுகவின் மீது குற்றம் சுமத்தி இந்த காரணத்தினால இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெயலலிதா அவர்கள் டெல்லியில் போய் உட்காந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு அலப்பறை கொடுத்துட்டு இருக்காங்கண்ணே. அப்படி பண்ணவங்கன்னு அவங்க எப்படின்னா ஈழத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அவங்க எப்படின்னா புலிகளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இப்படி பேத்தனமாக போய் ஓட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்குலாம் அறிவில்லையான பொட்டியை வாங்கிக்கிட்டு நீ பேசிகிட்டு இருக்கியானாலும் நம்ம கேள்வி எழுப்பணும். அப்போ அண்ணன் என்ன சொன்ன அப்படின்னா அது அப்போ அவங்க ஐயா அம்மாவுடைய நிலைப்பாடு அது. அதுக்கப்புறம் அப்பா என்னை தனியாக கூப்பிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம நிலைப்பாடு அப்படிங்கிறது நம்ம புலிகள் ஆதரவு ஈழத்துக்கான ஆதரவு நம்ம எப்போ வந்தாலும் நம்ம தரப்போகிறோம், அவங்களுக்கு என்ன செஞ்சு தரப்போகிறோம், அல்லது மேலே பேசினா பேசி தரப்போகிறோம், அதனால் நம்ம நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு அம்மா சொன்னதாக அண்ணன் சீமான் அவர்கள் மூக்க நோட்டிட்டு பேசினாப்புல. ஏன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது புலிகள் ஆதரவு, நாங்கள் வந்து இதற்கு மேலே புலிகளை ஆதரிக்கிறோம், பிரபாகரன் அவர்களை ஆதரிக்கிறோம் என்று எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு டிவி சேனல்ஸ்லையும் எந்த ஒரு ரேடியோ சேனல்ஸ்லையும் எந்த ஒரு பேப்பர்லையும் எந்த ஒரு பொது மீட்டிங்லையும் இதுவரை ஜெயலலிதா அவர்கள் பேசியது இல்லை. இந்த ஸ்டாண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், இதுவரை பேசியதில்லை, பேசியதாக எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இதை ஏன் நம்ம கேள்வி எழுப்புறோம்? அண்ணன் சொல்கிறாப்புல அது அம்மா என்னை கூப்பிட்டு தனியாக ரூமுக்குள்ளே வச்சு என்கிட்ட மட்டும் என் காதுக்குள்ளே மட்டும் சொன்னாங்க. ஜெயலலிதா அவர்கள் வந்து உங்களை கூப்பிட்டு ரூமுக்குள்ளே மட்டும் சொன்னாங்க. அதானே கேட்குறவன் நாம் தமிழர் கட்சிக்காரனாக இருந்தா ஜெயலலிதா அவர்கள் ஈழத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்களாம். ஒருவேளை அண்ணன் சொல்கிறது உண்மைன்னே இப்போ நம்ம வச்சுப்போம். அப்போ ஜெயலலிதா அவர்கள் புலிகளுக்கு ஆதரவு, பிரபாகரன் அவர்களுக்கு ஆதரவு, ஈழத்துக்கு ஆதரவு, தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு, அவ்வளவு அண்ணனுடைய கொள்கைக்கு அப்படியே 100% பொருந்தக்கூடிய ஒரு கட்சியாக ஒரு நபராக ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு அண்ணன் சொன்னார்ல, அது அப்படியே இப்போ நம்ம ஏற்றுப்போம். அப்போ அப்படியாப்பட்ட உங்கள் கொள்கைகளை முழுதும் ஏற்றுக்கொண்ட நேர்கோட்டில் இருக்கின்ற ஜெயலலிதா அவர்கள், அந்த ஈழம் புலிகளுக்கு ஆதரவு போன்ற ஸ்டாண்டுகள் எடுத்த ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு இந்த அறிக்கை சொல்லுதுங்களே, அந்த அவருடைய மரணத்துக்கு யார் காரணம், யாரையெல்லாம் கூண்டில் ஏற்ற வேண்டும் என்று நம்ம அந்த அறிக்கை சொல்லுதுங்களே. இப்போ உங்களுக்கு கோபம் வந்துருக்கணுமா வேண்டாமா? வந்து நீங்கள் அறிக்கை ஒன்று வேண்டாம், எங்களுடைய ஈழத்தாய் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னு அண்ணன் எவ்வளோ திரும்ப நான் கோஷம் போட்டேன், அப்படியாப்பட்ட ஈழத்தாயை சாட்சி விட்டீங்களாடா, நீதியை சாட்சி விட்டீங்களாடா, நேர்மையை சாட்சி விட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி அண்ணன் பொங்கிக்கிட்ட வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்வீட், அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை, அட்லீஸ்ட் 2 பேட்டி யூடியூப்ல கொடுத்துருக்கணுமா இல்லையா? இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் ஒரு பயம் வாய திறக்கலையா, ஒரு பயம் வாய திறக்கல. அப்போ அண்ணன் அன்னைக்கு மூச்சு முட்டை பேசினப்பெல்லாம் நீங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா? ஏன்னாக்கா ஜெயலலிதா அவர்கள் உண்மையிலேயே ஈழத்துக்கு ஆதரவானவர்கள், புலிகளுக்கு ஆதரவானவர்கள், தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர்கள் என்று இந்த கும்பல் நீங்கள் சீமான் சொல்வதெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தீர்கள். அது உண்மைன்னாக்கா அப்படியாப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு யார் காரணம், இது மர்ம மரணம், இவங்கெல்லாம் விசாரணையில் ஏற்றணும்னு சொல்லி அந்த மர்ம முடிச்சுக்கள் அவுக்கிற அறிக்கை வருது. அதை விட்டு இவங்க அண்ணன் வாயை திறக்கல, வாயை மட்டும் இல்லைங்க எதையுமே திறக்கலையே. என்ன காரணம் யோசிச்சு பாருங்க தம்பிகளா, யோசிச்சு பாருங்க. இதில் 2 விஷயம் தாங்க. ஒன்று, அண்ணன் சொன்னது பொய்யா இருக்கணும் வழக்கம் போல. அதாவது இந்த ஈழத்துக்கு ஆதரவு புலிகளுக்கு ஆதரவுன்னு என்னை தனி ரூம்குள்ளே விட்டு எங்கள் அம்மா என்கிட்ட தனியாக என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொன்னது பொய்யா இருக்கணும். அப்படி இல்லைங்க, எங்கள் அண்ணன் உண்மையை தாங்க சொன்னார், மேடம் முழுக்க முழங்கினது முழுக்க உண்மைதாங்க அப்படின்னாக்கா, அப்போ இந்த அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் யார் காரணம் என்று அந்த விசாரணை வளையத்துக்குள்ள யார் பேர் வந்திருக்கோ அவங்க எல்லார்ட்டையும் பொட்டியை வாங்கிக்கிட்டு இதை பற்றி வாயை திறக்கக்கூடாது, பொட்டி பாம்பான்னு அண்ணன் அடக்கி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது உண்மையாக இருக்கணும். 2ல் எது உண்மை அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. சரி, அண்ணனை கூட விடுங்க, அந்த கட்சியில் இன்னொருத்தர் இருப்பாப்புலங்க, அவர் பெரிய மானஸ்தங்க, அவர் ஐயோ பெரிய யோக்கியர், அவர் பேர் கூட இடும்பாவனம் ஆர்த்தி பயங்கரமான மானஸ்தங்க அவர். இப்போ இந்த ஸ்டெர்லைட்டு சம்மந்தமான அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்களா, அதுக்கு பயங்கரமாக வந்து தம்பி இடும்பாவனம் ட்வீட் போட்டிருந்தாப்புல, அண்ணனும் பயங்கரமாக அறிக்கையெல்லாம் விட்டுருந்தாப்புல, அந்த மாற்றுக்கிறதுல வரவேற்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் இந்த அறிக்கை வந்திருக்கு, ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம் குறித்து வந்திருக்கு, இதையொட்டி உங்களுடைய கருத்து என்ன, நாம் தமிழோட நிலைப்பாடு என்ன? ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட், ஒரு பேட்டி, ஒன்றுமே இல்லையா? அண்ணன் தான் கொடுக்கல, எங்கிட்டாவது பொட்டி வாங்கியிருப்பாப்புல. நீங்கள் மானஸ்தம் தானே மிஸ்டர் இடும்பாவனம், உங்களோட ட்வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாலும் ஒரு ட்வீட்டு கூட இல்லை, ஒரு அறிக்கை ஒன்றுமே இல்லைங்களே உங்களோட ட்வீட்டும். அப்போ நீங்களும் ஏதாவது அண்ணன் சாப்பிட்றதுல சிந்தும்ல இல்லை, அது அண்ணனே எடுத்து போட்டுருவாருங்கிறது வேறு விஷயம். இப்போ நீங்கள் எதுக்குப்பா அந்த ட்வீட்டோ அதை விட்டு உங்களோட கருத்துக்களே எதுக்கு தெரிவிக்காமல் இருக்கீங்க? ஒருவேளை அண்ணன் கூப்பிட்டு தம்பி இது மாதிரி வரண்டா போடாதரா, அப்புறம் சின்னம்மா அதை கோச்சுப்பாங்க அப்படின்னு அண்ணன் சொல்லி விட்டாரா? இதுக்கிடையில தான் அண்ணன் முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டி ஒன்று, அது அம்மா போய் நம்ம கேட்டேன், அம்மா நான் ஐயா கிட்டே போய் பேசிட்டுமா 2 பேரும் இணைக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். எது
இந்த ஜெயலலிதா அவர்களுடைய இந்த மரணத்தில் யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்தாங்க. அண்ணன் போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொடுத்த பேட்டியில் இவங்க 2 பேரையும், அதாவது எடப்பாடி அவர்களையும் இந்த வெளியில் வந்த அவங்களையும் சேர்த்து வைக்கிறதுக்காக அண்ணன் பேசினாராம். அப்போ இந்த இலை பிறந்தால் ஈழம் பிறக்கும், அப்புறம் ஈழத்தாயி அப்படின்னு கூப்பினதெல்லாம் சும்மா. ஏன்னா அடுத்ததான் அந்த அதிமுகவில் உள்ள எம்எல்ஏ எம்பி இந்த மற்ற பொறுப்பில் உள்ளவங்க ஐயோ ஹெலிகாப்டர் அங்கே போயிட்டு இருக்குங்க இந்த அம்மா வர ஹெலிகாப்டர், அந்த நிழல் இங்கே வரும், நிழலை தொட்டு கும்பிடுவாங்க. அப்படியே நிழலோட இந்த நிழலில் உள்ள ஹெலிகாப்டர் டயர் இருக்குல்ல கரெக்டாக அதை பிடிச்சிருவாங்க விழுந்து. அங்கிட்ட வந்து 2 கிலோமீட்டருக்கு அந்த அம்மா வர வண்டி வந்துட்டு இருக்கு, இங்கிட்ட பொத்துன்னு விழுந்துடுறது. இந்த அங்க பிரதர்சனம் இந்த கோயிலில் படுத்துக்கிட்டே உருள்வாங்க பாருங்க, அங்கிட்ட அந்த மாதிரி வரிசையாக உருண்டுருவாங்க. இந்த அம்மா அங்கிட்ட உட்காந்துருந்தாங்க, அப்படியே மேடையில் ஏறி நிமிந்துலாம் நிற்க மாட்டாங்க, இப்படி அப்படி ஏதாவது பூன் வச்சு கட்டுற மாதிரி இப்படியே தான் நிற்பாங்க. மரியாதைங்களாம் அவ்வளோ போட்டு இப்படி அடிப்பா. அப்புறம் இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது இந்த எம்எல்ஏ எம்பிசி இவங்களாம் எட்ட கண்ணீர்கள் என்ன, கொடுத்த பேட்டிகள் என்ன, கர்ச்சிப்பை வச்சுக்கிட்டு வாயில் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அவங்க பதவி பிரமாணம் எடுத்தது என்ன. இன்னைக்கு இந்த அறிக்கை வந்திருக்கு, ஒருத்தர் வாயை திறக்கலையே. ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் சம்பந்தமான கைது பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணணும்ல. அல்லது இந்த திமுக தலைமையிலான ஆட்சி நடக்கும் பொழுது இப்படி ஒரு அறிக்கை வரும் பொழுது இல்லைங்க அது எங்களுடைய கட்சிக்கு வந்து எப்படியாவது களங்கப்படுத்தணும், எங்கள் கட்சியை பிரிக்கணுங்கிறதுக்காக அவங்க இந்த வேலையை பண்ணுற ஏதோ ஒன்று எதிர்த்தாத ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுங்க. அதில் தப்பாக இருக்குங்க, இந்த ஆணையம் தப்பான முடிவை சொல்லுதுங்க, அப்படியாவது சொல்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணுங்க. ஒன்றுமே இல்லையே. ஜெயலலிதா அவர்கள் சிஎம்மாக இருக்கும் பொழுது இப்படி ஒரு மர்மம் வரணும், அதையொட்டி இப்போ அறிக்கை வெளில வந்திருக்கு. இப்போ இந்த அறிக்கை வெளில வந்தோடனே யார் கேள்வி எழுப்பி யார் போராட்டங்கள் பண்ணணும்னாக்கா அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இதெல்லாம் பண்ணணும். ஆனால் அந்த அதிமுக அப்படிங்கிற கட்சியே அமுங்கி போய் கிடக்கு. இந்த அறிக்கையை வச்சுட்டு யார் பேசிக்கிட்டு இருக்காங்கனாக்கா திமுகவில் உள்ளவங்க தான் பேசிட்டு இருக்காங்க. அறிக்கையை வச்சு ஆக்ஷன் எடுங்க, ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு. இறந்து போன ஜெயலலிதா அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அந்த மர்ம மரணத்தில் யாராருக்கெல்லாம் பங்கெடுக்கிறது அவர்களே அந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று இந்த திமுக கட்சி தாங்க கத்திட்டு கிடக்கு. மாறா யாரு கத்தணும்? இந்த அம்மாவை கீழே உள்ள தொண்டர்கள், இந்த எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் உண்மையிலேயே இந்த ஜெயலலிதா அவர்களுக்கு விசுவாசியாக, அன்பு வைத்திருந்தவர்களாக, மரியாதை வைத்திருந்தவர்களாக இதெல்லாம் வைத்திருந்தது உண்மை என்றால் இப்போ இவங்களுக்கு கீழே யாரெல்லாம் நடித்தாங்களோ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவருடைய மரணத்திற்கு உண்மையானவர்கள் உண்மையான குற்றவாளி யாரோ அவர்களுக்கு எதிராக இவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணணுமா இல்லையா, பேசணுமா இல்லையா? ஒருத்தர் வாயத்திற்குள்ளேயே. ஸோ இந்த அறிக்கை யாரெல்லாம் இதுவரை இந்த அம்மாவுக்கு முன்னாடி நடித்தாங்க, யாரெல்லாம் அந்த அம்மாவை வந்து பழிவாங்கினாங்க, அல்லது யாரெல்லாம் அந்த அம்மாவை வந்து துரோகம் செய்தார்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கு. ஆனால் இதில் இன்னும் வெளிவராத சில முகங்கள் இருக்குது. அது வெளியில் கூட இருக்கலாம், எந்த ஒரு தாமரையாக கூட இருக்கலாம். அதெல்லாம் வந்து இன்னும் உள்ளே கொண்டு வர வேண்டும், தீர விசாரிக்க வேண்டும். இதில் திரைமறையாக இருந்து யாரெல்லாம் வேலை பார்த்தார்கள் போன்ற விஷயங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க. அதே கேள்வி நாமும் எழுப்பி இந்த வீடியோவை முடிக்கிறோம்.